சங்கீதம் 92:12. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். அல்லேலூயா. எல்லாம் ஜோர கையை தட்டி அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து ஒரு சத்தத்தை உயர்த்தி அல்லே உம் அன்பு மகா மகா பெரிது, உம் அன்பு மகா மகா பெரிது. 2 விருட்சங்கள் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு நீதிமான ஒரு 3 சப்ஜெக்ட் வருது, ஒரு 4 கூட போட்டுக்கலாம். நீதிமான 2 பிரிக்கிறாரு, 2 விருட்சங்களா பிரிக்கிறாரு. கிட்டத்தட்ட வேதத்தில் 145 விருட்சங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நீதிமான 2 விருட்சங்களோடு ஒப்பிடுறாரு. பனையை போல செழித்து லீபனோன் உள்ள கேதுரு மரங்களை போல் வளர செய்வார். இப்போ பாருங்க, நம்ம வேதம் நீதிமான சொல்லுது. யார் பிரதர் நீதிமான்? இப்போ யார் நீதிமான்? கைகளை வைத்துங்க. நீதிமான்லாம் நீதிமான் நான் இல்லைங்கிறவங்கலாம். நீதிமான்னா யாரோ ட்ரெஸ் தனியாக போட்டு வருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு தேவனுடைய சாட்சியாய் தேவனை இரட்சகராய் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஜனம் யாராக இருந்தாலும் அவர்கள் நீதிமான்கள். இப்போ இந்த நீதிமானை பற்றி சொல்றாரு. நீதிமான் தவறை உணர்ந்து கொள்ளுவான். யார் நீதிமான்? ஒரு சமயம் அவன் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். யார் நீதிமான்? அவன் செய்யும் தவறுகளிலிருந்து வெளியே வர துணிகரம் உள்ளவன், தவறை விட்டு வெளியே வர துணிகரம் உள்ளவன். யார் நீதிமான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் நீதிமான். யார் நீதிமான்? அவன் தேவனை ஆராதிக்க ஒரு நாளும் தவற மாட்டான். யார் நீதிமான்? தேவனுடைய வசனத்தில் நடத்தப்படுகிறவன் தான் நீதிமான். அப்போ என் பிள்ளைகள் எல்லாம் நீதிமான்களாக இருக்கணுங்கிறது தான் கர்த்தருடைய பிரியம், என்னுடைய பிரியம். இப்போ நீதிமான் யாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த நீதிமான் யாரு அப்படின்னு கேட்டால் அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். 2 விருட்சங்களோடு ஒப்பிடுகிறார். அந்த 2 விருட்சத்தில் முதல் விருட்சம் சொல்றாரு, பனையை போல செழித்து. உன் வாழ்க்கை எப்படி இருக்குமாமா? செழிப்பா இருக்குமாமா. அதுக்கு ஒரு உதாரணத்தை வைக்கிறார். பனையை போலது என்னையா 145 மரங்கள் கிட்டத்தட்ட வேத புஸ்தகத்தில் இடம்பெற்று இருக்கிறது. ஆனால் 2 ஒன்று நீதிமானுக்கு ஒப்பிட்டுட்டார். எது? நீங்கள் அங்கீகரிக்கணும், நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளணும், இந்த வசனத்தின் சாராம்சத்தை நீங்கள் ருசித்து கொள்ளணும். அந்த இடத்துல நீங்கள் தான், அதுதான் நான் அப்படிங்கிற ஒரு மன கிளேசம் உங்களுக்கு உண்டாகணும். அப்போ தேவன் 2 மரத்தை காட்டாரு. ஒன்று பனைங்கிறாரு. இந்த பனையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த பனை மரம் அப்படின்னு சொன்னால் இது தமிழ் பைபிள் கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு அதை பனை மரம்னு எழுதிட்டாங்க. அது ஆக்சுவலி பாம் ட்ரீ, பேரிச்சை மரம். அது பேரிச்சை மரம். ஆனால் பேரிச்சை மரம் இங்கே எத்தனை பேர் பார்த்துருக்க முடியும்? பார்த்துருக்க முடியாது. ஆனால் பனை மரத்தை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அதனால் இந்திய தேசத்தில் எழுதும்போது கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி அதை பனை மரம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உங்கள் நினைவுகள் பேரிச்சை மரத்து மேலே இருக்கட்டும். இந்த பேரிச்சை மரத்துக்கு ஒரு தன்மை உண்டு. அது இயற்கையான ஒரு தன்மை. அந்த தன்மை, அதாவது நேச்சரை மாற்ற முடியாது. என்ன மாற்ற முடியாது? இந்த பனைமரம் இருக்குது பாருங்க, இந்த மற்ற மரங்கள் பாலைவனத்தில் வளராது. வனாந்தரத்துக்குள்ளே நீங்கள் எந்த செடியை வச்சாலும் வளராது. நான் துபாயில், சவுதியில், நான் 7 கண்ட்ரி அரபு நாடுகளே இருந்தவன். அதில் பார்த்தீங்கன்னா மணல் மைதா மாவு மாதிரி இருக்கும். நம்மளை மாதிரி பருபரு கல்லோடு இருக்காது. மணல் இப்படி தூக்குனீங்கன்னா புஷ்ஷுன்னு காற்றுல பறக்கும். அத்தனையும் நம்ம மேலே தான் ஒட்டும். மாவு மாதிரி இருக்கும். அதில் எந்த செடியும் வளர முடியாது, வேர் பிடிக்க முடியாது. அதுக்கு எத்தனை தான் தண்ணி ஊற்றினாலும் வளராது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பல அடி ஆழங்கள் நோண்டி செம்மண்ணை இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து கொட்டி அதில் சில பயிர்களை வச்சு வளர்த்துனதெல்லாம் உண்டு, நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் பனை மரத்தை தவிர, பேரிச்சை மரத்தை தவிர எந்த மரமும் அங்கே இருக்காது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த பனைமரம் எந்த சூழ்நிலையும் வளரக்கூடியது. அதுவும் வனாந்தரத்தில் எந்த செடியும் வளராத இடத்துல பனைமரம் ஆழமாக வேணுண்டி நிற்குமாமா. இந்த பரமணத்துக்கு யாரும் தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லையா, தானே தண்ணி தேடிக்கொள்ளுமாமா. பாலைவனத்துக்குள்ள தண்ணி எங்கே இருக்குன்னு தேடக்கூடிய ஒரு மரம் உண்டுன்னா பனைமரம் தான்.
அந்த பரமணத்தை ஒரு சின்ன கண்ணா வச்சு ஆரம்பத்தில் ஊற்றுற தண்ணியோட சரி அது வளர்ந்து கொண்டே இருக்குமாமா. நான் பார்த்துருக்கிறேன், ஏராளமான பேரிச்ச மரம் பார்த்துருக்கோம். ஏன் நான் தங்கியிருந்த என்னுடைய கோட்ரஸ் பக்கத்துலேயே நிறைய பணம் இருக்குது. காலையில் எனக்கு என்ன வேலைங்கிறீங்க, இப்படி கையெட்டினா போதும் கொலை கொலையாக பழம்பழமாக வரும். காலையில் காலத்துலேயே அந்த பழத்தை சாப்பிட்டு போயிடுவேன் கழுவிட்டு. அந்தளவு நான் எனக்கு தெரிஞ்சு யாருமே அது தண்ணி ஊற்றுனதில்லை. இன்னும் எங்கள் கோட்ரஸை விட்டு வேலை செய்கிற இடங்கள் எல்லாம் போனீங்கன்னா வனாந்தரம், ஒரு வீடு எது இருக்காது. ஆனால் பனைமரங்கள் செழித்து நிற்கும் பாருங்க, தண்ணி இல்லாத இடத்துல வனாந்தரத்தில், அது வெயில் பகுதியில் அப்படி செழித்து நிற்கும். பார்த்துங்க, நார்மலாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் போன்ற மாதங்களில் அந்த மரத்தில் 200 பழம் கிட்ட இருக்கும். ஒரு மரத்துக்கு எடுத்தால் ஒரு 200 பழம் இருக்கலாம். ஆனால் மே, ஜூன், ஜூலைன்னு சொல்லி வெயில் அதிகரிக்க ஒவ்வொரு மரத்துக்கும் 7000 பழங்கள் வருமாம். ஒவ்வொரு செடிகள் கருகி போயிடும். ஆனால் அந்த உஷ்ணம் அதிகரிக்கிற நேரத்திலையும் கூட பனைமரம் பார்த்தீங்கன்னா அப்படி செழித்துவங்குமாமா, அப்படி செழித்துவங்கும். நீங்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த மெசேஜ், இந்த செய்தியை உள்வாங்கி கொள்ளுங்க. நீங்கள் எந்த மாதிரி சொல்ல உங்கள் வாழ்க்கை வனாந்திரமாகவே இருந்தாலும் சரி, ஆனால் கர்த்தர் சொல்ல அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ பனையை போல செழித்துவங்குவேன். எந்த இடம் வனாந்திரம், எந்த இடத்துல தண்ணி இல்லை, நீ வேதனையோடு துக்கித்து நிற்கிறாயோ அங்கேயே உன்னை செழிப்பாக்குவேன். கர்த்தர் சொல்ற, பனை மரத்துக்கு உயரம் ஜாஸ்தி, பனைமரத்துக்கு கிளைகள் கிடையாது. நீ அப்படி சமயம் கிடைச்சா இப்படி போய்க்கலாம், இப்படி போய்க்கலாம். எந்த பனைமரமும் பாருங்க வானத்தை நோக்கி வளரும். எந்த பனைமரத்துக்கு கிளைகள் இருக்காது. பனைமரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பகுதியும் உபயோகிக்கக்கூடிய பொருளாக இருக்கும். பனைமரத்தில் எது வேண்டான்னு சொல்ற ஒரு பகுதி கிடையாது. கொஞ்சம் அப்படியே உங்கள் கற்பனையை ஓட்டி பாருங்க. பனைமரத்தில் இந்தியாவில் எடுத்தால் வாழை மரத்தில் அப்படிதான், வாழை மரத்தில் வேண்டான்னு தூக்கி எறிகிற ஒரு பகுதியும் கூட கிடையாது. தென்னை மரத்துலேயும் அப்படி தான். நம்மளோட என்ன சொல்லுவீங்க, பனை மரத்துலையும் சரி, எதுலேயுமே வேண்டாங்கிற பொருள் இருக்காது. அப்படின்னா உங்களுக்கு பெரிச்ச மரம் எதுவுமே வேண்டான்னு உதாசீனப்படுத்தவே முடியாது. மரத்துக்கு அவ்வளோ வலிமை உண்டு. பல வெயிட்டுகளை தாங்கக்கூடிய மரம். இன்றைக்கும் இந்த இதுக்கு பேர் என்ன, சட்டம். இந்த சட்டம்னு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மெயின் சட்டம் போடுறதே பனைமரத்தை தான் போடுவாங்க. பனைமரத்தில் இருந்து தான் பர்லின்ஸ் போகும் அப்படி. ஆனால் மெயின் சட்டம் பார்த்தீங்கன்னா பனைமரத்தை போடுவாங்க. அவ்வளவு வலிமை உள்ளது. ரொம்ப வளைஞ்சு கொடுக்காது. நீங்கள் என்னதான் அதை நேராக வளையக்கூடாதுன்னு கம்பி கட்டி வளைச்சு விட்டாலும் சரி, அது அதை தாண்டிட்டு இப்படி வளர ஆரம்பிக்கும். அதுக்கு மேல் நோக்கி வளர்ந்து தான் பழக்கம். கர்த்தர் அதனால தான் சொன்னார், என் நீதிமான் எப்படி தெரியுமா இருப்பான், அவன் பனையை போல செழிப்பான். ஒரு செழிப்புக்கு அவர் காட்டுகிற உதாரணம் பனைமரத்தை காட்டுகிறார். நீங்கள் நீதிமான்களா, நீங்கள் நீதிமான்களா? யார் அந்த நீதிமான்? வேத வசனத்துக்கு நடுங்குகிறவன், வசனத்தை கை கொண்டு தன் வாழ்க்கையை நடத்துகிறவன், பாவத்தில் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து ரட்சிப்புக்குள்ளே வரக்கூடியவன். தவறி விழுந்துட்டேன்னு அவன் அதோடு அந்த விழுந்த இடத்துல போகாதவன், அவன் கர்த்தரிடத்தில் திரும்ப வரக்கூடியவன். எழுந்தாலும் அவன் 70 முறை எழுந்தரிப்பாங்கிறார். அவன் விழுந்தாலும் தவறாதவன். அப்படி ஒரு நீதிமான் நீங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் தான். அது இல்லைங்கிறவங்க யார் இருப்பீங்க? தேவ வசனத்தை கை கொண்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நீங்க மிஸ் பண்ணதே என் வாழ்க்கையில் இல்லைன்னு இருக்குதா? நீங்க நீதிமான், நீங்க நீதிமான். அவனை பற்றி தான் அவர் பேசுறாரு. நீதிமான் அவன் பனையை போல செழிப்பான், அவன் பனையை போல செழிப்பான். என்ன துன்பம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, என்ன விதமான கடன் பிரச்சனை, வியாதிகள், உடல் சரீர ரீதியா எது இருந்தாலும் சரி, நீ நீதிமானா மட்டும் இருந்துரு. கர்த்தர் உன்னை பனையை போல செழிக்க செய்வார். உன்னை துக்கத்துக்குள்ள ஒரு நாள் விட மாட்டார். இன்றைக்கு நீ துக்கத்தோடு இருக்கிறியா, அதெல்லாம் ஒரு மாயை. ஆனால் கர்த்தரிடத்துல கேளு. யாக்கோபு 1:1 சொல்லுகிறது, ஆண்டவர் எனக்கு ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன், எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பான்னு கேளுங்க. வேலை செய்ய, எல்லா குடும்பத்தை பேணி பாதுகாக்க கர்த்தரிடத்துல ஞானம் கேளுங்க. ஒரு சமயம் தேவன் தாமதித்தாலும் அது நன்மைக்கு. கவலைப்பட, உன்னை சோதனை காலத்தில் அவர் வைத்து உன்னை வளரச் செய்கிறார். வனாந்தரத்துக்குள்ள உஷ்ணம் ஏறுகிற நேரத்திலையும் கூட கர்த்தர் சொல்றார், என் பிள்ளை வளருவான். அது எத்தனை பஞ்சங்கள் வந்தாலும் சரி, இந்திய தேசத்தில் எத்தனை தரித்திரங்கள் இருந்தாலும் சரி, என் பிள்ளைகள் வளருவாங்க, என் பிள்ளைகள் தான் வளருவாங்கிறார். அவர் அதோடு சொல்லி முடிக்காதவரை அடுத்த ஒரு மரத்துக்கு உதாரணத்தை கொண்டு போகிறார். அவன் லீபனோன் இல்லை, கேதுரு மரங்களை போல வளர்ச்சிவான். அதையா வெறும் கேதுரு மரம் சொல்லலை, லீபனோன் இல்லை, அதாவது இன்னைக்கு இருக்க லெபனான்,
அதான் லீபனோன். அந்த லீபனோனில் கேதுரு மரங்களை போல வளர செய்வான். ஒன்று இருக்குது பாருங்க, வனாந்தரத்துக்குள்ள உஷ்ண பகுதிக்குள்ள எல்லா செடிகளும் வெந்து போய் கருகி போகிற ஒரு நிலத்தில் தன்னை பாதுகாத்து கொண்டு ஆணி வேரை கோயிலை கொண்டு போய் தனக்கு தேவையான ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு யாரையும் நம்பாமல் யாரிடத்திலும் எதிர்பார்க்காம தன்னைத்தான் வளர்த்து வானத்தை நோக்கி உயர்ந்து செழித்து தன் கனிகளை தன் காலத்தில் கொடுத்து அது இலை உதிராத மரங்களை போல ஒன்று இருக்கு பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு மரத்தை போல என் நீதிமான் இருப்பாங்கிறத, அதாவது என் பிள்ளைகள் இருப்பாங்கிறத கர்த்தர் திட்டமாய் சொல்லிவிட்டார். அதோடு மாத்திரமில்லை, இரண்டாவது மரத்துக்கு வந்தார். இங்கிலீஷில் அதை செடார் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி கேதுரு மரம். எல்லா இடத்துலையும் இருக்கலாம், ஆனால் லீபனோன் கேதுரு மரம் மாட்டா எங்கேயுமே கிடையாது. இருக்கிற மரங்களில் சிறப்பான ஒரு மரம் உண்டுன்னா அது கேதுரு மரம். அது எப்படி வளரும் பாருங்க, எப்படி வெயிலில், எப்படி உஷ்ண காலத்தில், வனாந்தரத்தில் இன்னொரு செடி வளரவே வளராதோ, கருகி போயிடுமோ, அதே போல தான் பனி நிறைந்த மலைகள் மேலே, பனி பிரதேசத்தின் மேலே உங்களால் ஒரு இலையை பார்க்க முடியாது. இன்றைக்கி ரஷ்யாவில் ஒரு சில பகுதிகள் இருக்குது, என்ன அவங்களுக்கு உணவுக்கு எப்பவுமே பஞ்சம். ஏன் பஞ்சம்னு கிடையாது, கிடைக்காது. ஏன் பனி நிறைந்த மலைகள், விவசாயமே பண்ண முடியாது. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே வெளியே தான் வரணும். இதனால தான் சில நேரங்களில் ரஷ்யா அடிபடுறது உண்டு. அந்த மாதிரி பனி நிறைந்த மலைகள் மேலே எந்த செடியுமே முளைக்காது. ஆனால் அங்கே தன்னை செழிப்பாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு மரம் இந்த கேதுரு மரம். இந்த கேதுரு மரடைய வளர்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா அபரிதமான ஒரு வளர்ச்சி. ஒரு பக்கம் பனைமரம் செழிச்சு போகுது வானத்தை நோக்கி. அது எப்போவுமே கீழ் நோக்கி பனைமரம் வளர்ந்ததே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் கிராமத்தில் இருந்த ஆளுங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சின்னதாக வரும்போது கம்பியை கட்டி குச்சியை கட்டி நாங்கள்லாம் இந்த பக்கம் திரும்பி போகட்டும்னு செவுத்துக்கு அந்த பக்கம் இப்படி மடக்கி விட்டுருவோம். அது என்ன தெரியுங்களா, அப்புறம் இப்படி மடக்கி நிற்கும்ல, அது இப்படி வளராது, அது உடனே இப்படி மறுபடி வளரும். இது பனைமரத்தோடது. பனைமரத்தோடு மட்டும் அப்படி நினைக்காத, அது நீதிமானியோடது. நீதிமான் தலை நிமிர்ந்து நிற்பான், உயர்ந்து செழித்து வளருவான், எந்த சந்தேகம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை முடிவு பண்ணிடாத, இதுதான் உன் வாழ்க்கையை முடிவு பண்ணாத. உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அந்த எதிர்காலம் மேன்மையாய் செழிப்பாய் நீ வளருகிற ஒரு எதிர்காலம். அந்த கண்ணோட்டத்தை, அந்த மனநிலையில் நீ வாங்கி கொண்டு வாழ்ந்துரு. இன்னைக்கு அதே கேதுரு மரம் சாதாரண மரம் இல்லை, அது பனிப்பறந்த தேசம். எந்த மரமும் செடியும் வளராத ஒரு இடம். அங்கே பாருங்க கேதுரு மரம் வளருது. அதில் லீபனோன்லன்னா அதிக பனிப்பு, மலைகள் நிறைந்த இடங்கள், பாறை இருக்கு, பனி இருக்கு, வேர் பிடிக்காது, எல்லாம் இருக்குது. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, சரியாய் வளர்ந்த ஒரு கேதுரு மரத்துடைய அளவு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட அதனுடைய உயரம் 140 அடியிலிருந்து 160 அடி வளரும். 140 அடி. இப்போ இந்த பில்டிங்கோட இது மட்டும் எவ்வளோ தெரியுங்களா உயரம்? 10 20 அடி தான். அதுக்கு மேலே ஒரு பில்டிங் இருக்குது, அது ஒரு 30 அடி. அதுக்கு மேலே ஒரு பில்டிங் இருக்குது 40 அடி. ஆனால் கேதுரு மரம் 140லேருந்து 160 அடி உயரம் வளரும். அந்த 160 அடி உயரம் வளர்ந்த மலதையோடைய ஆணிவேர் இருக்குது பார்த்தீங்களா, அது 180 அடி உள்ள கீழே போகும். 180 தன் மரத்தை பலப்படுத்திக்கும். பனைமரம் இப்படிதான், அதனுடைய ஆணிவேர் பல ஆழங்கள் போகும். அது மட்டும் இல்லை, சிம்பு வேர்னு சொல்லி பல பகுதிகளில் சென்று தன்னை பாதுகாத்து கொள்ள. அப்படிதான் நீதிமான் இருப்பான். இங்கே இருக்கிற கேதுரு மரம் சொல்லுது 180 அடி ஆணிவேர் உள்ளே போய் அந்த மரத்தை பாதுகாத்து கொள்ளும். அதோடைய அடிமட்டத்துடைய சுற்று வர எவ்வளோ தெரியுங்களா? குறைஞ்சபட்சம் 22 அடி. அதாவது ஒரு 10 பேர் கட்டி பிடிக்கணும், அவ்வளவு அகலம் உள்ளதாக வரும். பலம் நிறைந்தது. தன் கிளைகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் 60 அடி நீளத்துக்கு கிளைகள் மட்டுமே போயிருக்கும். அநேக பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் நிழல் தரக்கூடியது. கர்த்தர் சொல்றார், நீதிமான் கேதுரு மரங்களைப் போல வளருவார். உங்கள் எல்லைகள் விரிவாகும், உங்களுடைய ஆதிக்கம் விரிவாகும், உங்களுடைய ராஜ்யங்கள் விரிவாகும். ஏன் உங்கள் பிஸ்னஸ்கள் பல பிஸ்னஸ்களாக மாற்றப்படும். கொஞ்சம் சில டெக்னிக்ஸை பழகி கொள்ளுங்க. உங்கள் வியாபாரத்தில் எந்த இடத்துல தவறணும்னு என்ன பழகுங்க. நான் முதல் செய்யலை, நானும் சிறு வயசு பையன்தான். அந்த நேரத்தில் எனக்கு எந்த கணக்கு விளக்கம் தெரியாமல் பல லட்சங்களை நாங்கள் இழக்க வேண்டிய வந்தது. ஆனால் இரண்டாவதாக நான் எல்லாத்தையும் இழந்து கர்த்தரை பற்றி கொண்டு இன்னொரு பிஸ்னஸில் இறங்கினேன். அதில் நான் எங்கெல்லாம் தவறு செய்தேன்னு உணர்ந்தேன். அந்த தவறுகளை எல்லாம் சரி செய்தேன், பல கோடிகளை சம்பாரித்தேன்.
அவ்வளவுதான். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஆண்டவர் செய்வேன்னா கிடையாது. நீங்களும் சில வேலைகளை பழகி கொள்ளணும். கிடைச்சதெல்லாம் வேலைன்னு எடுத்துடாதீங்க. அதில் லாப நஷ்டத்தை பார்க்க பழகிங்க. எந்த இடத்துல என்ன காரியங்கள் ஈடுபடணுங்கிறத நீங்கள் யோசிக்கும் பொழுது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஆனால் நான் கடன் கொள்ளக்கூடாதுன்னா அது எப்படி நியாயம்? சில வேலைகள் நமக்கு தெரியும். அதாவது ஒரு மனிதன் பையன் என்ன பண்ணலாமா, என்ன படம் இது, ஸ்பைடர்மேனை பார்த்துட்டு மேலே இருந்து குதிச்சாலாமா. ஹாஸ்பிட்டலில் பெப்பர் பேன் படுத்து கிடக்கிறான். என்னடா அப்படின்னு கேட்டாக்கா, நான் ஸ்பைடர்மேன் மாதிரி குதித்தேன். அப்போ நான் குதிக்கும்போது இயேசுவே என்னை காப்பாற்றுன்னு குதித்தேன்னாலாமா. போச்சா? பேர் கெட்டு போச்சு. யார் பேர்? இயேசு பேர் கெட்டு போச்சு அப்படின்னா டாக்டர் கேட்டா, அப்போ இயேசு கை விட்டாரடா அப்படின்னாரா. அவர் கைவிடுகிற தேவன் இல்லை. உன்னையும் அறியாமல் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அங்கே தேவன் தன்னுடைய பலத்தை காட்டுவார். அவரை நீங்கள் சோதியாமல் இருப்பார்களாக. அவரை சோதிக்க சொன்ன ஒரே இடம் மல்கியா 3:10 தான். என்னை சோதித்து பாருங்கள், இதனாலே என்னை சோதித்து பாருங்கள். உங்கள் வானத்தின் பலகனை தெரிந்து உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் மாட்டேன் என்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள். அங்கதான் ஒரே இடம் தான் சோதிக்க சொன்னார். நீ குதிக்கிறதுக்கெல்லாம் சோதிச்சுட்டு இருக்க இல்ல, அந்த காரியத்தில் இறங்காதீங்க. இப்ப நீங்க தப்பி நான் சிக்கிட்டேன் என்ன பண்ணு, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் ஏற்ற வேலையில் எல்லாவற்றையும் செய்வார். மனுஷனுக்கு தெரியாத ஒரு பாதம் உண்டு, அது கர்த்தருக்கு மட்டும் தெரியும். மனுஷனுக்கு தெரியாத ஒரு வழி உண்டு, அவருக்கு எல்லாம் தெரியும். அந்த காரியங்களை முன்கொண்டு வந்து உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் நீதிமான்கள் பனை போல செழிப்பீங்க, கேதுரு மரங்களைப் போல வளர செய்வீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பல ஆண்டுகள் அது உயிரோடு இருக்கும். சில மரங்களை சொல்கிறாங்க, சரித்திர புக்ஸ்லாம் படிக்கும்போது 1000 ஆண்டுகள்லாம் இருந்த கேதுரு மரங்கள் இருக்காமா. பனை மரங்கள் 150 ஆண்டுகள்லாம் இப்போ பனை மரங்கள் இருந்தது இருக்காமா. உங்கள் ஆயுசை தீர்க்காயுசாக மாற்றுகிறவர் கர்த்தர் சொல்கிறாரு. நீதிமான் 1 நாளாகும் 29:28 படி அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் அவன் வாழ்வானமா. எவ்வளவு அருமையான வசனம். அப்போ உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். உங்களை செழிப்படைய செய்வது நிச்சயம், மாற்றமே கிடையாது. நீங்கள் பலம் கொண்டு நீங்கள் படர்ந்து அடர்த்தியாக நிற்பீர்கள். உங்கள் நிழலில் கேதுரு மரத்துடைய நிழல்ல அநேக பறவைகள் அடைக்கலம் புகுந்தது, அநேக மிருகங்கள் அடைக்கலம் புகுந்து. உங்களுடைய நிழலையும் உங்கள் பாதுகாப்பு உங்கள் ஆசீர்வாதத்தில் அநேகர் வந்து அடைக்கலம் புகுவார்கள். அப்படிதான் உன்னை என்னையும் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஒரு நாள் கைவிடார். ஒரு காலத்தில் நான் கடன் பட்டுட்டு இதோட என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நான் முடிச்சுக்கிட்டேன். சரி, இனி பிள்ளைகளை வளர்த்த முடியாது, நம்மளை என்ன சாகிறதுக்கும் தைரியம் இல்லை, கோலை சாகிறதுக்கு தைரியம் இல்லை. பிள்ளைகளை நினச்சா சாகிறதுக்கு எங்கே போய் மனசு வருது? அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் போனவன். நான் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என்னை வைத்து பார்த்தவர் தேவன். ஆனால் அதுக்கு மேலே என்ன அவர் விடலை. அதற்கு உண்டான வழிவாசல்களை எல்லாம் திறந்தார். அவரிடத்துல ஒரு வசனம் இருக்குது தெரியுமா, அவர்கள் எனக்கு எதிராக இருக்கிறவர்களும் என் பட்சத்தில் வருவார்கள். எனக்கு எதிராக இருக்க சங்கீதம் 86 என் பட்சத்தில் வருவார்கள். அப்போ பாருங்க, எதனாவது வசனம்? சங்கீதம் 86 தான் நினைக்கிறேன் இல்லையா? சரி, எனக்கு எதிராக இருக்கிறவர்கள் என் பட்சத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை எல்லாம் உங்களை அவமானமாக துக்கித்து பேசினவர்கள் அத்தனை பேர் உங்கள் பக்கத்தில் வருவாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை நிரந்தரம் அல்ல. இயேசுவின் நாமத்தில் என் அபிஷேகத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி நீ எந்த துக்கத்தில் இருந்தாலும் சரி, அது நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகம். சூழ்நிலை மாறும். நீ எந்த வேதனையில் இருந்தாலும் சரி, அது நிரந்தரம் இல்லை, அது தற்காலிகம். கர்த்தருடைய மகிழ்ச்சியை உங்களை ஆனந்த கழிப்பில் வைப்பது தான். ஆகவே என் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க, பலன் கொள்ளுங்க. ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லாம் சகலம் நன்மைக்கு எதுவாக இருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன் நல்ல பிதா. அப்படியே கண்களை உடைய தலைகள் தாழ்த்துவோம். இயேசுவின் நாமத்தினாலே துக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். வேதனைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் மகிமையாய் நீர் சொன்ன அந்த 2 விருட்சங்களின் ஆண்டவரே அப்பா
அந்த ஒப்பீட்டுகளை நீ இந்த பிள்ளைகளுக்கு வைக்கும்படியாய் செவிகள். இவர்கள் பனை போல செழித்து லீபனோனில் கேதுரு மரங்கை போல வள கர்த்தர் உதவி. இயேசுவின் ரத்தத்தில் நான் மூடுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.